Very good morning and welcome to our daily devotion. இன்னைக்கு நம்ம பார்க்க போது Psalm chapter 112. ஸோ சங்கீதம் 112. ஸோ இது ஒரு சின்ன சம்மரியாக பார்க்க போது இந்த சாம் என்னது போன சங்கீதம் மாதிரி ஒரு அக்ராஸ்டிக் சாம். அதாவது என்னது ஹீப்ரு ஆல்ஃபபெட்டில் ஃபர்ஸ்ட்லேருந்து லாஸ்ட்டுக்கு என்ன வந்து ஒரு ரைமாக ஒரு ஹிம் ஒரு ஆல்ஃபபெட்டிக் ஸ்ட்ரக்சராக ஒரு ஹிம் மாதிரி வருது. ஸோ இதில் என்ன பண்ணுறாங்க இந்த சங்கீதத்தில் 101 வந்து 111 வந்து ஆண்டவரை துதிச்சதுல இந்த சங்கீதத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு மனிதனோட ரைச்சஸ்னஸ், மனிதனோட பரிசுத்தம் என்ன பண்றது, ஒருத்தனோட அவனுடைய ஆண்டவருடைய பரிசுத்தம்னு கம்பேர் பண்றாரு. மேன்ஸ் ரைச்சஸ்னஸ் இஸ் இஸ் ஓன் ரைச்சஸ்னஸ்ன்னு சொல்லி அது என்ன பண்ணுது, அது இட் என்டியர்ஸ் ஃபாரெவர்னு சொல்லிட்டு சங்கீதம் 111 ஆண்டவரோட கிருபை, ஆண்டவரோட அன்பை என்ன பண்ணாங்க, ஆராதிச்சாங்க, நன்றி சொன்னாங்க, பிரைஸ் பண்ணாங்க, பாடுனாங்க. 112 வந்து என்ன பண்றாங்க, ஒரு மனிதன் என்ன பண்றாங்க, அதே கேரக்டர்ஸ் மேன் இஸ் கிரேஷியஸ், ரைச்சியஸ் அண்ட் மர்சிஃபுல்னு சொல்றாங்க. ஸோ 111 ஆண்டவர் கம்பேர் பண்ணது, 112 என்ன பண்றாங்க, ஒரு மனிதன் சொல்றாங்க. அதுக்கடுத்து இந்த சங்கீதத்தை முடிக்க போது என்ன சொல்றாங்க, இந்த துர்மார்களுக்கெல்லாம் அவங்களோட ஆசைகள்லாம் என்ன பண்ணுமா, அழிந்து போகும். அதுக்கப்புறம் அவனோட பல்லெல்லாம் என்ன பண்ணும், மெல்ட் ஆயிடுமா, அவங்க பல்லெல்லாம் மெல்ட் ஆயிடும் சொல்லிட்டு, எதனால மெல்ட் ஆகுமா, ஒரு பரிசுத்தமான பார்த்தா அது துன்மார்களுக்கு அவங்க பல்லு மெல்ட் ஆகுற அளவுக்கு என்ன அவங்க அழிந்து போவார்கள் சொல்றாங்க. ஸோ இதுல இருந்து நம்ம எடுக்க போற வேர்ஸ் என்னன்னா verse 7 and 8. ஸோ Psalm chapter 112 verse 7 and 8 which says, He is not afraid of bad news, his heart is firm, trusting in the Lord, his head is steady, he will not be afraid until he looks in triumph on his adversaries. இன்னொரு சொல்றேன், He is not afraid of bad news, his heart is firm, trusting in the Lord, his heart is steady, he will not be afraid until he looks in triumph on his adversaries. ஸோ இதுலேருந்து நம்ம என்ன எடுக்க போறோம்னா, வெரி சிம்பிளா இப்போ பாருங்க, இந்த சங்கீதக்காரத்தில் அவருக்கு என்ன சொல்றாரு, கெட்ட செய்தி அவருக்கு பாதிப்பே வராதுன்னு சொல்றாரு. லைக் நோ மேட்டர் வாட் பேட் நியூஸ் ஹி கெட்ஸ், அவருக்கு என்ன ஆகாதான், he is not affected at all. யாரு, பரிசுத்தவான், is a righteous man, is not affected by bad news. எதனாலன்னு சொல்றாங்க, ஏன்னா இருதயம் யார் மேல நம்பிக்கையா இருக்கு, மனிதர் மேல இல்லைன்னா உலக பிரகார விஷயங்கள் மேல இல்ல. his heart is fully trusting on God. ஏன்னா அவருக்கு என்ன தெரியும், ஆண்டவர் தான் சாவரன், ஆண்டவர் தான் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்றாரு, ஆண்டவர் சித்தம் இல்லாத எதுவும் நடக்காது, ஆண்டவர் விருப்பம் இல்லாம எதுவும் நடக்காது, ஆண்டவர் மீறி எதுவும் நடக்காது. அது தெரிஞ்சதுனால இந்த பரிசுத்தவானுக்கு என்ன இல்லை, என்ன கெட்ட செய்தி அவருக்கு வந்தாலும், என்ன துன்பம் வந்தாலும் அவருக்கு பயமே இல்லைன்னு சொல்றாரு. See, ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க, ஒருத்தர் என்ன பண்றாரு, ஒரு இன்வெஸ்டர் வச்சுக்கோங்க, ஒரு இன்வெஸ்டர் என்ன பண்றாரு, இன்வெஸ்ட் பண்றாரு. நார்மலா என்ன பண்ணுவாங்க, ஒரு மல்டிபிள் இதுல இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, ஒரே இதுல மட்டும் இன்வெஸ்ட் பண்ணாம என்ன பண்ணுவாங்க, நிறைய இதுல இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்ப்ரெட் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ அவருக்கு என்ன ஆகும், திடீர்னு ஒரு இதுல ரொம்ப டவுன் ஆயிடுச்சுன்னா என்ன ஆகுது, அவருக்கு எந்த சோகமும் இருக்காது, எந்த சேட்னஸும் இருக்காது. ஏன்னா அவருக்கு என்ன இருக்கு, தைரியம் இருக்கு. ஏன்னா ஒன்று தானே போச்சு, இன்னும் இத்தனை இதுல நம்மளுக்கு நல்ல கிரீன்ல இருக்கு, நல்ல பாசிட்டிவ்ல இருக்கு. ஏன்னா அவருக்கு என்ன இருக்கு, அந்த ஸ்டெபிலிட்டியில நம்பிக்கை இருக்கு. ஏன்னா ஒன்று போனா எல்லாமே போகாது, எனக்கு தைரியமா தெரியும், கான்ஃபிடென்ஸா தெரியும். ஏன்னா அவருக்கு நியூஸ் வருதுன்னு வச்சுக்கோங்க, ஒரு வாரம் முடிஞ்சு அடுத்த நாள் மண்டேல இந்த செக்டார் டவுன் ஆயிடுச்சு, இந்த செக்டார்ல ஸ்டாக் ரொம்ப கீழே விழுந்துச்சு, மணி ரொம்ப கீழே விழுந்துச்சுன்னா அவருக்கு என்ன இருக்கும், ஓகே பரவாயில்ல, நம்ம இன்னும் எத்தனை இருக்கு, இன்னும் 7-8 செக்டார்லயும் நம்ம போட்டு வச்சிருக்கோம், அதெல்லாம் கிரீன்ல இருக்கு. ஸோ அவருக்கு என்ன இருக்கும், இஸ் நாட் வரிட் அட் ஆல். அதே மாதிரிதான் என்ன சொல்றாரு, இப்போ இந்த ஃபைனான்சியல் இன்வெஸ்டருக்கு இதனால தைரியம் இருக்கும். ஆனா இந்த பரிசுத்தவனுக்கு எதனால தைரியம் இருக்குன்னா, இதுக்கும் மேல கான்ஸ்டன்டா, கான்ஃபிடென்டா, பவர்ஃபுல்லா இருக்க காட் மேல வச்சிருக்காரு அவர் நம்பிக்கை. அவர் உலக பிரகார விஷயத்துல இஸ் புட்டிங் காட் ஓவர் எவ்ரிதிங் எல்ஸ். ஏன்னா சிம்பிளா சொல்லணும்னா, அவர் என்ன ஒரு பிலாசபி வச்சிருக்கலாம்னா, நான் என் கையில இருக்கத நான் என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் கரெக்டா செய்வேன், என் கை மீறினதை நான் ஆண்டவர் கையில ஒப்பு கொடுக்குறேன். அந்த ஒரு மைண்ட் செட் தான் இருக்கும் ஒரு பரிசுத்தவானுக்கு. வாட் எவர் இஸ் இன் மை ஹேண்ட் ஐ வில் டூ. என் கைக்கு வெளியே இருக்கத ஐ வில் ஜஸ்ட் லெட் இட் டு காட். ஸோ அது அப்படின்னா என்ன அர்த்தம், சரி எவ்வளோ கெட்ட செய்தி வந்தாலும், எவ்வளோ சோதனை வந்தாலும், என்னால் முடிஞ்ச அளவுக்கு பெஸ்ட் எஃபர்ட்டை நான் கொடுப்பேன், மிச்சம் எல்லாத்தையும் நான் என்ன பண்றேன், ஆண்டவர் கையில ஒப்பு கொடுக்குறேன். ஸோ அந்த ஒரு மைண்ட் செட் தான் என்ன பண்றாரு இந்த சங்கீதக்காரத்துல இருந்து நம்ம எடுக்க போறோம். ஸோ சிம்பிளா சொல்லணும்னா என்ன பண்ணணும், நம்மளுக்கு வர எவ்வளோ பேட் நியூஸ் வந்தாலும், அட் எண்ட் ஆஃப் த டே நம்ம எல்லாம் மனிதர்கள், சொல்றது ஈஸி, ரோபாட் மாதிரி எதுவும் ரியாக்ட் பண்ணாதீங்கன்னு சொல்றது ஈஸி. ஆனால் நம்மளும்
இருக்கும், நம்மளுக்கும் கஷ்டம் வரும், நம்மளுக்கும் சோகம் வரும். பட் இந்த சங்கீதம் நம்மளுக்கு என்ன சொல்லுதுன்னா, முதல்ல இந்த சங்கீதத்தை வாசிங்க அந்த மாதிரி சோதனை வர நேரத்துல. ரெண்டாவது என்ன ஞாபகம் வச்சுக்கோங்க, அல்டிமேட்லி எல்லாத்துக்கும் யார் ஆத்தர்? காடு தான் ஆத்தர். காட் இல்லாம இது நடக்காது. ஆண்டவர் ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் இதை, ஏதோ ஒரு சோதனையா இருக்கலாம், ஏதோ ஒரு கஷ்டமா இருக்கலாம், ஏதோ ஒரு விஷயமா இருக்கலாம், ஆண்டவர் ஏதோ ஒரு ரீசனுக்காக தான் என்ன பண்றாரு, இது எனக்கு வர வச்சிருப்பார். ஸோ அந்த ஞானத்தோட நம்ம என்ன பண்ணணும், ஆண்டவர்கிட்ட, ஆண்டவர் மேல இருக்கும் அந்த நிலைத்திருக்கும் விசுவாசத்தை வச்சுக்கணும். ஸோ தட் இஸ் த ஆட்ரிபியூட் ஆஃப் அ ரைச்சஸ் மேன். ஒரு பரிசுத்தவான் அப்படிதான் இருப்பாருன்னு இந்த சங்கீதம் சொல்றாரு. அண்ட் தட் இஸ் வாட் ஐ வாண்ட் அஸ் டு டேக் அவே. ஒரு சின்ன ப்ரேயரோட முடிப்பேன். Loving Heavenly Father, thank you for this wonderful devotion and this reminder that Lord, you reign supreme, Lord, that you reign above all the wicked man and all the things of the earth, Lord. Lord, thank you for this reminder that Lord, nothing happens beyond you, and that Lord, you alone are the author of our lives, Lord. Lord, help us remember this, Lord. And Lord, secondly, Lord, give us the strength and the courage to stand strong in times of testing, in times of difficulty. And Lord, let us not falter in our faith, Lord, and let us be sustained in our faith by you, Lord. All of this in Christ's name I pray. Amen.